தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பாக எந்த முடிவும் நான் எடுக்கவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிக்கும் நிலைப்பாட்டில்தான் வைகோ உள்ளதாக திமுக நிர்வாகி திண்டுக்கல் லியோனியும் திராவிட வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவும் கடுமையாக சாடியுள்ளனர். தமிழ்நாடு பூராவில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் மனதில் நாம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விகிதம், அதிலும் அவர்கள் கட்சி சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தம், ஒரு தொகுதியில் நாங்கள் விரும்புகிற சின்னத்தில் போட்டியிட்டுக் கொள்ளலாம் என்று தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் 24 மணி நேரத்துக்குள், அது கடைசி நேரத்திலும் அங்கும் நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, உதயசூரியனில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. எல்லாருமே இப்போ கூட்டணி கட்சிகளில் இருந்த நம்ம விடுதலை சிறுத்தைகள், IUML எல்லாருமே அந்த கட்சிக்கு இப்போ ஆதரவு தெரிவித்து மந்திரி பதவியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் திமுகவில் இருந்த இன்னொரு கூட்டணி கட்சி தான் மதிமுக. அதுவும் அப்படி போகிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. இது ஒரு பெரிய வைகோ இப்படி பேசுகிறது ஒரு வியப்புக்குரிய விஷயமே இல்லை. இது எதிர்பார்த்தது தான். வைகோ இப்படி பேசுவார் அப்படிங்கிறது திமுக காரங்க எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். நான் அப்படி ஒரு முடிவு எதுவும் இப்போ எடுக்கலை. அவர்களுக்கு இந்த சொல்லையே தாங்கிக் கொள்ள முடியாத கொஞ்சம் கோபம் ஏற்படுகிறது சொன்னால், மற்றவர்கள் அதிக இடங்களை பெற்றவர்களெல்லாம் அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்தவாறே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலும் சேர்ந்து விட்டார்களே. அப்படிப்பட்ட எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லையே. அது சகோதரர்கள் கோபப்பட்டாலும் அது உரிமையோடு அவர்கள் கொள்ளுகிற கோபம் என்று நான் எடுத்துக்கொள்வேன். தாவேகா பக்கம் போவதற்கு எல்லா நடவடிக்கைகளும் பெட்டி படிக்கையெல்லாம் கட்டி தயாராக இருப்பதாகத்தான் அவருடைய பதிலிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் ஒன்று, தலைவர் வைகோ அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை தமிழ்த்தாயின் தலைவரின் பேரறிஞர் அண்ணாவோடு ஒப்பிட்டு பார்ப்பதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திருச்சியில் கூட அவர் பேசிய பேச்சு எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமானதான் போட்டி என்பதை ஒரு வரலாற்று நினைவாக நாம் வரவேற்றாலும், இந்த அல்லு சில்லுகளுக்கெல்லாம் இங்கு இடமில்லை என்று சொன்னால் அதில் மதிமுகவும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது.